வணக்கம் நேர்களே. ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்ச உடனேயும் பல நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் பல நாடுகள் அப்போசிங்காகவும் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தோம்னா சீனா. இதை நாங்கள் இது ரொம்ப ரெக்ரெட்டபிள், இதை கண்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஏன் இப்படி ஒரு எதிர்ப்ப சீனா தெரிவிக்குது? இது ஒரு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையா ஏன் எந்த நாடுகளும் பார்க்கல? குறிப்பா சீனா ஏன் பார்க்கல? அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானுக்கும், சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் தெரிய வருது. அது என்ன? அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான விஷயம்? என்ன நடந்துட்டு இருக்கு வேர்ல்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல? பாகிஸ்தான வச்சு சைனா என்ன கேம் விளையாடிட்டு இருக்கு? இதத்தான் நம்ம இன்னைக்கு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். சைனா இது ரெக்ரெட்டபிள் அப்படின்னு சொல்லி சைனா 2, 3 விஷயம். சில பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அவங்க சைனாக்கு எழுதி கொடுக்கறதுக்கு தயார். அப்படி பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் எஸ்பெஷலி கில்கித்தில் இருக்கிற சில ஏரியாஸை சைனாக்கு சீடே பண்ணிட்டாங்க. அதை தவிர பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ங்கிறதுல சைனா நிறைய கடன் கொடுத்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாகிஸ்தானில் செட்டில் பண்ணி இனிமேல் கடன் திரும்பி வராது அப்படிங்கிற லெவலில் பாகிஸ்தான் இருக்குது. இந்த ஈரான் பக்கத்தில் காத்வார் அப்படின்னு இருக்கிற 2வது போர்ட்டை சைனா தான் கடன் கொடுத்து ரெடி பண்ணாங்க. ஸோ சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பு. இந்தியா தான் சைனாக்கு ஒரு நியர் ரைவல். ஆனால் ஏன்னா நம்மளோட ஐடியாலஜி வேறு, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப், அவங்க ஒரு ஆத்தாரிட்டேரியன் செட்டப். அதனால் நம்மளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆட்களுக்குமே அவன் கடன் கொடுத்து பிடிச்சி வச்சுருக்கான். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிற பூட்டானியை டெம்ப் பண்ணிகிட்ருக்குறான். பங்களாதேஷோட ஒரு ஜென்ரல் சொன்னார், சைனாவோட ஹெல்ப்போடு நாங்கள் இந்த சிக்கன் நெக்கை கட் பண்ணி 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அளவு சைனா தைரியமாக பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஸ்ரீலங்காவில் அந்த ஹம்போட்டா அப்படிங்கிற போர்ட்டை கடன் கொடுத்து வாங்கிட்டு கடன் கட்ட முன்னோன்னு லீஸ் எடுத்துக்கிட்டாங்க. 99 இயர்ஸ்க்கு அந்த லீஸ் எடுத்துருக்காங்க. ஸோ சைனா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படி யூஸ் பண்ணி நம்மளை என்சர்க்கிள் பண்ணுறாங்க. மால்டீவ்ஸையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான் உண்மை. நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக எந்த நெய்பரும் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ எனிமீஸ் மை ஃப்ரெண்டுன்னு பாகிஸ்தானுக்கு தெரியும், இந்தியாவை அவங்களால தனியாக எதிர்கொள்ள முடியாதுன்னு. அதனால் சைனாவோட தோளில் வச்சு துப்பாக்கியை சுட பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ சைனா மறுபடியும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆர்ம்ஸ்லேருந்து எல்லா பொருளும் பாகிஸ்தானுக்கு சைனா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. $5 பில்லியன் 2-3 வருஷத்தில் சைனா பாகிஸ்தானுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக எல்லாமே செய்வாங்க. ஸோ சைனாவும் ரொம்ப கஷ்டம். தட் இஸ் சைனா பாகிஸ்தான் மூலமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமே நம்மளுக்கு வேண்டாம். இதுக்கு நீங்கள் யூ ஹவ் டு டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் இந்திரா காந்திஸ் புக். அதை நம்ம பண்ணலை. இந்திரா காந்தி 1971க்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா கேபிட்டலுக்கும் அவங்களே போனாங்க. ஓகே. சிடின் சென்ட் சம்படி அவங்களே போனாங்க. இன்ஃபேக்ட் அப்போ நிக்சன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தான். நிக்சன் வாஸ் ஆன்டி இந்திரா காந்தி. கண்ணாப்பின்னு பேசுவாங்க. கிசிஞ்சருக்கும் இந்திரா காந்தியை பிடிக்காது. கென்னடியும் நிக்சனையும் எதிர்க்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அங்கே போனாங்க. லைன்ஸ் டென்னுக்குள்ளே போய் அங்கே பேசினாங்க. அங்கே வாஷிங்டன் ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ஸ்பீச் பேசினாங்க. அதை பிரிண்டோட வெப்சைட்டில் ரீசெண்டாக போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஷி வாஸ் நாட் வில்லிங் டு கோ இன் டு எனிமி. எதிரிகளை பார்க்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அண்ட் எதிரிகளில் ஏரியாவில் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் அட்டாக் பண்ண போகிறேன், அங்கேருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வராங்க, அந்த ரெஃப்யூஜிஸை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு அனுப்பட்டுமா? ஓகே. முடியாது, இல்லை நான் தானே டீல் பண்ணி ஆகணும், நான் இன்வைட் பண்ணி ஆகணும், இல்லை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா ப்ராப்ளம்னு உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பவர் கேபிட்டலுக்கும் ஒரு 10 நாள் வேர்ல்டு டூர் போய் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, நம்மளுக்கு எதிர்ப்பு என்ன, பாகிஸ்தானுக்கு என்ன சப்போர்ட்டுன்னு தெளிவாக ஸ்கெட்சு போட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே. 1971 வாருக்கு முன்னாடியே
சோவியத் யூனியன் இப்போ ரஷ்யா இருந்தது. ம். அவங்களோட 20 இயர் அக்ரிமெண்ட் ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு கையெழுத்து போட்டாங்க. ம். அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இது இந்தியா மேலேயோ இல்லை சோவியத் யூனியன் மேலேயோ 3வது நாடு போர் போட்டுதுன்னா, அந்த போர் வந்து நம்மளோட போர் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். என் கூடயே நீ சண்டை போடுற மாதிரி. மாதிரின்னு நினைப்போம் அப்படின்னு அந்த கையெழுத்தை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை இருக்கிற தைரியத்தில் தான் இவங்க பங்களாதேஷே உள்ளே புந்து அடித்தாங்க. ஏன்னா சைனா வந்து இப்போ சைனாக்கு நீ கேள்வி கேட்டல, ம். சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா ரஷ்யா மேலேன்னு வந்திருப்போம். ம். அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வந்ததுனாலும் ரஷ்யா வந்திருப்போம். ஒரு பெரிய பவரை கூட வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. அது ஒரு டிப்ளமேட்டிக் கூ. ம்ஹும். அண்டு பங்களாதேஷோட மக்கள் கூட அன்னைக்கு ப்ரோ இந்தியாவாக இருந்தாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பட் இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக கிளியராக ரொம்ப நாள் பிளான் பண்ணி செஞ்சாங்க. ம். ஒரு 6 மாதம் 8 மாதம் பிளான் பண்ணி அடித்தாங்க. ஸோ அது மாதிரி உங்களால் பண்ண முடிகிறது தான் உங்களோட ஸ்கில்லு, உங்களோட டிப்ளமசி, உங்கள்கிட்ட இருக்கிற இன்டலெக்சுவலான ஆட்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அன்றைக்கி இந்தியாவோட பொசிஷன் வந்து உலக நாட்டில் ரொம்ப வீக் நாடு. நம்ம சாப்பாடே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். க்ரீன் ரெவல்யூஷனே 1977 தான். உங்கள்கிட்ட பால் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஆர்ம்ஸ் கிடையாது. இது 3 இல்லாத போதே ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க யூஸ் பண்ணி அடித்தாங்க. க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறதே 1976-77 தான் வந்தது. ஆப்ரேஷன் ஃப்ளட்டும் அப்போ தான் வந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம வித்தவுட் இனஃப் ரிசோர்ஸஸ் அதை போட்டு அடித்து உடைச்சாங்க ரெண்டாக. நீங்கள் ட்ரம்ப் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் அகமதாபாத்தில் இன்வென்ட் பண்ணீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லணும்? நீ அட்ரா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். ஆமாம், அவர் சொல்லலையே. இட் இஸ் ஷேம்ஃபுல்லு. 1000 வருஷம் போர். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் மென் தான் அங்கே இருக்கான். 1000 இயர் வார். 1000 இயர்ஸில் பாகிஸ்தானே கிடையாது தெரில. இல்லை, ரொம்ப நாளாக உங்களுக்குள்ள இந்த புகஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படியா அதனால பேசுவாங்க? சோவியத் யூனியன் என்ன சொன்னான் நீங்கள் மேடம் டைமில்? நீ போய் சண்டை போடு, நான் உன் பின்னாடி நிற்கிறேன்னா. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்றை பிடிச்சிருக்கணும். அவர் ட்ரம்ப் சொல்லும் போதே வந்து இதை அவர் எப்படி லெஃப்ட்ல டீல் பண்றாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது சார். ஓவல் ஆஃபீஸ்க்குள்ள நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். நீங்க வந்து அவங்கள ஹிட் பண்ணிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஷேம்ஃபுல். ஸோ அந்த மாதிரி தான் அவர் அதை லெஃப்ட்ல தான் கம்ப்ளீட்டாக டீல் பண்றாரு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு இத்தனை நாள் ஜெய்சங்கர் நின்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இவர் பிரதமர் போகாத ஊரே இல்லை, நாடே இல்லை அப்படிங்கிறது தானே சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் situation. கேட்குறேன்ப்பா, அந்த அம்மா பண்ணாங்கல்ல, வரலாறு இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி அடிக்க வேண்டியதானே? ரைட். இது எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பிரதமர் போகாத நாடே இல்லை அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய பஸ் எல்லா நாட்டுக்கும் போய் பார்த்துட்டு பிரதமர் வர்றாரு சார். வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கராக இருக்க முடியாது. ம். பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜிக் திங்கர். ம். பிரைம் மினிஸ்டர் கூட 4 பேர், அவங்க தான் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். ஓகே. எனக்கு இந்திரா காந்திக்கு ஆட்கள் 5-6 பேர் சொல்ல முடியும். ம். லைட்டெல்லாம் படித்தவங்க, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்ஸு, வெளிலேருந்து வந்த ஸ்பெஷல் அட்வைசர்ஸு எல்லாரும் வச்சுருந்தாங்க. ஓகே. ரைட்டா? அது மாதிரி உங்ககிட்ட படித்தவனே நீ கூட சேர்க்கலைன்னா நீ எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவ? ரைட் சார். ஓகே. ஸோ அது இங்கே இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. விராலாச்சாரியா முதற்கொண்டு, ரகுராம் ராஜன் முதற்கொண்டு அது இவங்க வெறும் எல்லாருமே எக்கனாமிக்ஸ். அது எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட், புரியுது. ஓகே. ஆர்மியிலேயே ம். இன்னைக்கு உனக்கு ஜெயகார் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்கானே தவிர ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி திங்கர் யார் உன்னோட கூட இருக்கான்? உனக்கு ஆர்மி பற்றி ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, மாடர்ன் வெப்பனரி பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ உனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை 4 கூட யார் இருக்கான்? 1971 யூஎஸ் 7th ஃப்ளீட்னு ஒன்று இருக்குது. ம். அந்த 7th ஃப்ளீட் பே ஆஃப் பெங்கால்குள்ளே வந்துட்டாங்க. ம். அப்போது சோவியத் யூனியன் சொன்னால் நாங்களும் இருக்கோம், எங்கள் கப்பலை நகர்த்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னா. ம். உடனே 7th ஃப்ளீட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டாரு மேனக்ஸா. நான் என்ன கேட்க வரேன்னா, அது மாதிரி நீங்கள் ஏன் உங்களால் பண்ண முடியல? எல்லா இன்றைக்கி உங்கள் கையில் எல்லா அட்வான்டேஜும் உங்கள் கையில் இருக்குது. எல்லாமே ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவர் நம்ம. இது இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி ஃபம்பிள் பண்ணுறீங்க? சார், இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க, இந்திரா காந்தி என்ன பண்ணுனாங்களோ, வாஜ்பாய் என்ன பண்ணாங்களோ, அதுதான் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது, ஷீஸ் அன் அயன் உமன், அயன் லேடி அப்படிங்கிறத
ஏன் வாஜ்பாய் ஈக்குவல் அப்படிங்கிறத சிம்பிளா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. வாஜ்பாய் ரொம்ப ஈக்குவலாக பண்ணார். ம். திரும்பி அமெரிக்கா ஜஸ்வந்த் சிங் அமிச்சு அமெரிக்கா கிளின்டனை தூக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. ம். ஜஸ்வந்த் சிங் அப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ ஃபாரின் மினிஸ்டர் நினைக்கிறேன். ஓகே. அவனை தூக்கி அவரை அமிச்சு அமெரிக்காவை ஃபஸ்ட்டு ஸ்டாட் டால்போர்ட்னு ஒருத்தர் இருந்தான். டால்பார்ட்டை தூக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. கிளின்டன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு நேரு. டு சச் அன் எக்ஸ்டென்ட்டு கிளின்டன் என்ன பண்ணான், அவங்களோட ஆர்மி சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி பாகிஸ்தானோட ஆட்கள் எங்கெல்லாம் இருக்காங்கிற இன்டெலிஜென்ஸே உங்களுக்கு அமெரிக்கா தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்குன்னு ஒரு கூகுள் மேப் ரெடி பண்ணியிருக்கோம். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கார்கில் மேட் அவர் ஆர்மி டெவலப். கார்கிலோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்தியன் மேப் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ஆர்மிக்கு ஈஸியாக சேட்டலைட்லேருந்து பார்க்கறதுக்கு உனக்கு தெரிஞ்சுது. அப்பவே அப்போவே அப்போ நம்மகிட்ட அது கிடையாது. சரி இட்ஸ் இன் 2000 நீங்க சொல்றது. 99 2000 அதான். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சேட்டலைட் டெக்னாலஜி கொடுத்தது அமெரிக்கா. ம். ஸோ ஒரு வார் நடக்கிறது, ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் அமெரிக்கா உங்களுக்கு ஓப்பனாக ஹெல்ப் பண்ணுது பை கிவிங் யூ டேட்டா. இதே பாகிஸ்தான் தான். இதே பாகிஸ்தான் தான். அப்போ ஷாபாஸ் ஷெரீஃபோட அண்ணன் நவாஸ் ஷெரீஃப் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க சாரின்ட்டாரு. கிளின்டன் போய் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க சாரின்னு முஷரஃப் போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு பாகிஸ்தான் ஆர்மிக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்குமே ஒரு டிஸ்கனெக்டை கொண்டு வந்தார். ம். இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நம்ம பாஸ்டில் பண்ணியிருக்கோம். 2 கட்சியும் பண்ணியிருக்கு. ஓகே. நான் வெறும் காங்கிரஸ் தான் பண்ணிட்டுன்னு சொல்லல. ஆர்மிக்கும் இருக்கும் சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்கனெக்டை சூப்பராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நவாஸ் ஷெரீஃபே ஆர்மிக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்து வாஜ்பாய் பண்ணது. ஆமாம் அந்த மாதிரி இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க 2000ல நமக்கு வந்து அந்த கூகுள் மேப்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக இப்போ என்ன பண்ணலாமான்னு கேட்குறீங்கல்ல. என்ன எதிர்பார்ப்பு? நம்ம 99ஓட இப்போ ஸ்ட்ராங்கர். வெரி ஸ்ட்ராங்கர். ரைட்டா? இப்போ வந்து முன்னெல்லாம் கல்ஃபில் பண்ணுவாங்க. கல்ஃபில் ரொம்ப நாளைக்கு கோகோ கோலாவே கிடைக்காது. ஏன்னா இஸ்ரேலில் கோகோ கோலா விற்பான். இஸ்ரேலில் விற்ற ப்ராடக்டெல்லாம் எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு அவங்க பேன் பண்ணாங்க அஃபீஷியலாக. ஓகே. நான் என்ன சொல்கிறேன், பாகிஸ்தானில் கிடைக்கிற கார்ப்பரேட் ப்ராடக்ட்னால் நாங்கள் வாங்க மாட்டோம். ஓகே. ஸோ பாகிஸ்தான் பாப்புலேஷனா இந்தியன் பாப்புலேஷனா? யோ அங்கே சுசுகி கார் இருந்தால் மாருதி சுசுகியை நாங்கள் பிடுங்குவோம். டொயோட்டா கார் இருந்தால் இந்தியாவுக்குள்ள டொயோட்டா கார் வரக்கூடாது. ரஷ்யாவில் பண்ணாங்கல்ல அமெரிக்கன்ஸு, எனி கார்ப்பரேட் ஷுட் நாட் ஆப்ரேட் தேர். ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனி கார்ப்பரேட் ஆப்ரேட்டிங் இன் பாகிஸ்தான் ஷுட் நாட் ஆப்ரேட் இன் இந்தியா. ஆப்பிள் ஃபோன் அங்கே கிடச்சா இங்கே ஆப்பிள் ஃபோன் கிடையாது. என்ன சொல்கிற நீ? இங்கே தான் வருவாங்க. எல்லாம் இங்கே தான் வருவான். யூ கேன் டெஸ்ட்ராய் தெம். இன்டெல் சிப்பு ஒன்றாங்க, இன்டெல் சிப் இருக்கக்கூடாது. ஆப்வியஸாக இங்கே தான் என்ன பாப்புலேஷன் மார்க்கெட் பெருசு. ரைட்டா? பெரிய மார்க்கெட். அவனும் கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறான், நீங்களும் கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறீங்க. சவுதிக்கு ஃபோன் போடுங்க, உனக்கு கச்சா எண்ணெய் அவன்கிட்ட வாங்கணுமா நான் வாங்கணுமா? நீ அவனு விற்கிறனா நீ விற்றுக்கோ, நான் நிறுத்திக்கிறேன். நான் ரஷ்யா மை குட் ஃப்ரெண்ட் ரஷ்யாட்டேன்னு வாங்கிக்கிறேன், வெனிசுலாலேன்னு வாங்கிக்கிறேன். அமெரிக்காட்ட சொல்லு சவுதி கொடுக்கலாம், நான் வாங்கினேன். நீ ஷார்ஜாவில் ஆடு துபாயில் ஆடலாம் எனக்கு கிடையாது. நீ பாகிஸ்தானோட மேட்ச் ஆடினா நீ எதிரி. ஓகே. நீங்கள் 10 அமெரிக்கன் கம்பெனியை பிளாக் பண்ணிங்கன்னா ட்ரம்ப்பே ஓடி வருவான்ல. 20,000 கோடி ரூபாய்க்கு வெப்பன்ஸ் விற்கிறதுக்கு தானே சார் ட்ரம்ப் இங்கே வந்தார். அதே தான் நான் என்ன கேட்குறேன். நான்லேருந்து அங்கே இருக்கிற கம்பெனிலாம் இங்கே கொடுக்கக்கூடாது. அங்கே லிப்டன் இது விற்கிறான், ஹிந்துஸ்தான் யூனிவர்கிட்ட சொல்லிங்க சோப் விற்கிறியா, அங்கே டீ விற்கிறியா? அங்கே லிப்டன் டீ விற்றா இங்கே விற்காத ஓடி போயிடு. நான் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து வின் பண்ணவங்களுக்கு மாருதி 800 தான் கிஃப்ட்னு கொடுத்தாங்கன்னு வேற ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். நான் என்ன சொல்கிறேன், சுசுகி அங்கே விற்கிறான்ல, நீ டொயோட்டாக்கு விற்றுட்டு கிளம்பிங்கந்து, இல்லாட்டா டாட்டாக்கு விற்றுட்டு கிளம்பு. அப்படின்னா அவன் சுசுகி அங்கே விற்பான், இங்கே தான் வருவாங்க. ஸோ அது அந்த முடிவு எடுக்கிறதுக்கான கட்ஸ் வேணுன்றீங்க சார். இதுதான் லாபிங், இதுதான் எக்கனாமிக் ப்ரெஷர். இது பிரைம் மினிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யார் உங்க திங்கர்ஸ்? ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல துப்பாக்கி பீரங்கியே தேவையில்லையே போல் இருக்கு. துப்பாக்கி பீரங்கி இன்னும் 2 கப்பலை கொண்டு போய் கராச்சியிலேருந்து 4 கப்பு 250 கிலோமீட்டரில் 4 கப்பில் கட்டி விட்டுரு. எந்த கப்பலாவது பாகிஸ்தான் பக்கம் வந்தால் டுமீர் டுமீர்னு மேலே சுடு. எவனா போகிறானான்னு பார்க்குறியா பாகிஸ்தான் பக்கம்? ரைட் சார். ஸோ
இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சைனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குறுக்கை மறுக்கி ஓடிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு சார். சைனாவால் என்ன பண்ண முடியும்? சைனா காசு போட்டானா திரும்பி வராதுன்னு தெரியும். அவனும் சும்மா ஊம்பா அவ்வளோதான். இப்ப அவங்களுக்கு காசு திரும்ப சார் வராது. உங்களுக்கு நீங்கள் இப்படி கேட்குறீங்கல்ல, அமெரிக்கா நம்மளை அப்போஸ் பண்ணும்போது சோவியத் யூனியன் நம்மளை சப்போர்ட் பண்ணான். ம். இன்னைக்கு சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் தானே ப்ராப்ளம். ஆமா. சைனாக்காரன் ஒன்று அடித்தான்னா அமெரிக்காக்காரன் ஒன்று சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும்ல. பண்ணணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? ஈக்குவலா 2 பேரும் அடிக்கிறாங்க. ஓகே சார். ஸோ இந்தியா இந்த விஷயத்துல இனி எப்படி அத டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த அட்டாக்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன யார் யார் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல்ங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் 2, 3 நாள்ல இன்னும் இல்லை தகவல்கள். கிளியராக வந்து ஜெய்ஷே முகமதோட லீடர் அவர் ஃபேமிலியில் 10 பேர் செத்து போயிட்டாங்கிறத சொல்கிறாரு. ம். ஜெய்ஷே முகமதோட அந்த முகமது அசரையும் விட்டு வச்சுருக்கீங்க, அந்த அசரையும் விட்டு வச்சுருக்கீங்க. அவங்க இல்லைன்னு தெரிய வேண்டாமா உங்களுக்கு? அப்போ அவன் எங்கே ஒளிஞ்சுருக்காங்க தாக்குதல் பண்ணியிருக்கலாம்ல. பட் அது அவர் வந்து இல்ல என் ஃபேமிலில இருக்கிறவங்க இறந்துட்டாங்க. சரி வெளில ஜெய்ஷும் வருவல்ல இன்னைக்கு அது. மசூத் அசார். மசூதா சார் வெளில வருவல்ல, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறான்ல, ட்ரோனை வச்சு அடிச்சிரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை வச்சு எப்படி அடித்தான்னு. இஸ்ரேல்கிட்டன்னு அந்த ட்ரோனை வாங்கிக்கோங்க, டெக்னாலஜி வாங்கிக்கோங்க, அந்த அசரை காலி பண்ணுங்க. ரைட் சார். ஸோ இந்தியா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. பாகிஸ்தான் தரப்பு என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் இந்தியாவுடைய அடுத்த முடிவு இருக்கும் அப்படிங்கிறது, மூவ் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆனந்த் சார் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தெளிவா விளக்குனீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.